கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டோடி நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் சீக்கிரமாய் கண்களை மூடி ஸ்தோத்தரித்து தேவனுடைய வார்த்தைக்குள் கடந்து செல்ல போகிறோம். ஆவியான உணர்த்தின கர்த்தர் சொன்ன காரியத்தை உங்களை சொல்லி இருக்கிறேன். தேவன் நம்மோடு பேசும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டோடைய கிருபையினால் இந்த மாதத்திலே இரவுக்கரு ஜெபத்திலே சங்கீதங்களின் புஸ்தகம் 113 சங்கீதம் 3வது வசனத்தை தலையங்க வாக்கியமாய் நாம் வைத்து இதே திசை என்ற தலைப்பிலே தேவனுடைய செய்திகளை கேட்டு வருகிறோம். அந்த வரிசையிலே நேற்றைய தினத்திலும் கூட ஒரு திசையை குறித்து நாம் பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவியும் கிருபையும் செய்தார். இருளின் திசை என்று பார்த்தோம். அந்த செய்தி கொடுத்து முடித்த உடனேயே எனக்கு தேவ பிள்ளைகளிடத்திலிருந்து வாய்ஸ் நோட்டும் டெக்ஸ்ட் மெசேஜும் வந்தது. எங்களுக்காகவே பேசினதை போல இருந்தது என்று சொல்லி நான் மாற்றிக்கொள்கிறேன் என்றெல்லாம் சில தங்களை அர்ப்பணித்தார்கள். இருளின் திசையை குறித்து நேற்றைக்கு பேசினார் ஆண்டவர். அந்த வகையிலே இன்றைக்கு இன்னொரு திசையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதை குறித்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 43வது வசனம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உபாகமம் 4:43. 3 பட்டணங்களை மோசே யோர்தானுக்கு இப்புறத்திலே சூரியோதய திசையிலே ஏற்படுத்தினான். 3 பட்டணங்களை மோசே யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரியோதய திசையிலே ஏற்படுத்தினான். ஆம், இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தேவனுடைய செய்தி சூரியோதய திசை. இந்த சூரியோதய திசை என்றால் என்ன என்பதை குறித்தும் சற்று ஆழமான ஒரு உபதேசத்தையும் கேட்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் உற்சாகமாய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நல்லவர். இந்த உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு ஒரு வித்தியாசமான திசையை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த திசைக்கு பெயர் சூரியோதய திசை. சூரியோதய திசை, சூரியன் உதிக்கிற திசை என்றார். நாம் ஏற்கனவே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 113:3. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி சூரியன் அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. அது சூரியன் உதிக்கும் திசை என்று பார்த்தோம். இங்கே சூரியோதய திசை என்று பார்க்கிறோம். இந்த சூரியோதய திசையை குறித்து சொல்லும் போது இங்கு ஒரு ஆழ்ந்த மகிமையின் செய்தி அடங்கி இருக்கிறது. அந்த ஆழ்ந்த மகிமையின் செய்தி என்ன? தேவனுடைய மனுஷன் என்று தேவனால் அழைக்கப்பட்ட தேவ மனுஷனாகிய மோசே 3 பட்டணங்களை கட்டுகிறார். 3 பட்டணங்களை ஏற்படுத்துகிறார். புதிதாய் பட்டணங்களை ஏற்படுத்துகிறார். அந்த 3 பட்டணங்கள் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் சூரியோதய திசையிலே இருக்கிறது. இப்ப கேள்வி என்னன்னாக்கா, 3 பட்டணத்தை மோசே ஏற்படுத்தினாரே, இந்த 3 பட்டணத்தையும் சூரியோதய திசையில ஏற்படுத்தி இருக்கிறாரே, ஏன்? சூரியோதய திசையில தான் புதுசா ஒரு பட்டணத்தை உருவாக்கணுமா? அந்த 3 பட்டணத்தை ஏற்படுத்தணுமா என்கிற கேள்வி உண்டு. இரண்டாவதாக
இந்த மோசே சூரியோதய திசையில் ஏற்படுத்தின 3 பட்டணங்கள். அந்த 3 பட்டணங்கள் எந்தெந்த பட்டணம் என்பதை 2 வசனங்கள் நமக்கு விளக்குகிறது. முதலாவதாக அதே உபாகமம் 4ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த 3 பட்டணங்களின் பெயர்களை பார்க்கலாம். ரூபனியரை சேர்ந்த சமபூமியாகிய வனாந்தரத்தில் உள்ள பேசேர். முதல் பட்டணம் வனாந்தரத்தில் இருக்கிற பேசேர். 2வதாக காத்தியரை சேர்ந்த கீலேயாத்தில் உள்ள ராமோத். 2வது பட்டணத்துக்கு பெயர் கீலேயாத்தில் உள்ள ராமோத். 3வது பட்டணம் எது? மனாசேயரை சார்ந்த பாசானில் உள்ள கோலான். பாசானில் இருக்கிற கோலான். திரும்பவும் சொல்றேன், வனாந்தரத்தில் இருக்கிற பேசேர், கீலேயாத்தில் இருக்கிற ராமோத், பாசானில் இருக்கிறதான கோலான். இந்த 3 பட்டணங்களை தான் தேவனுடைய மனுஷனாகிய மோசே ஏற்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. இதே 3 பட்டணத்தை குறித்து அதே கர்த்தர் நல்லவே சொல்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோசுவாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது யோசுவா 20:8 அந்த 3 பட்டணத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் விவரமாய் அங்கு சொல்லி இருக்கிறதை பார்க்கலாம். வாசிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது எல்லா ஜனங்களும் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், மன்னிக்கணும், யோசுவாவின் புத்தகத்துல இந்த 3 பட்டணத்தை குறித்து எழுதியிருக்கிறது. அப்ப 2 இடத்துல மோசே ஏற்படுத்தின பட்டணத்தை குறித்து எழுதியிருக்கிறது. இந்த 3 பட்டணங்களும் எதை நோக்கி இருக்கிறது என்று சொன்னால் சூரியோதய திசையை நோக்கி இருக்கிறது. சூரியோதய திசையில் இருக்கிறது. இப்போ இந்த 3 பட்டணத்தை மோசே ஏற்படுத்தினாரே, எதற்காக ஏற்படுத்தினார்? இந்த 3 பட்டணத்தை மோசே ஏற்படுத்தினதுக்கு என்ன காரணம்? அந்த 3 பட்டணத்தை ஏற்படுத்தினதற்கு 3 காரணங்கள் உண்டு. அந்த 3 காரணங்கள் என்ன? உபாகமம் 4ஆம் அதிகாரம் 41வது வசனம். முதலாவது நாம் 43ஆம் வசனத்தை வாசிச்சோம். 2வது 42ஆம் வசனத்தை வாசிச்சோம். இப்போ அந்த 3 பட்டணத்தின் நோக்கம் என்ன என்பதை அறிய 41வது வசனம். முற்பகையின்றி கைப்பிசகாய் திறனை கொன்றவன் அடைக்கல பட்டணங்களில் ஒரு பட்டணத்தில் தப்பியோடி போய் பிழைத்திருக்கும்படியாக. ஆமென். இந்த 3 பட்டணங்களை சூரியோதய திசையிலே மோசே ஏற்படுத்த காரணம், ஒன்று முற்பகையோடு, அதாவது முன் விரோதத்தோடு, யார் மீதும் எப்போதும் கசப்போடு, முற்பகை முன் விரோதத்தோடு ஒருவரும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் இங்கு வந்து தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் முதல் ஒரு பட்டணம் கட்டப்பட்டது. 2வது பட்டணம் அடைக்கலத்துக்காக. மிருகங்கள் துரத்தும் போது, ஜீவராசிகள் விரட்டும் போது, அந்நியர்கள் பட்டயத்தை எடுத்து கொல்ல வரும்போது, மரணத்துக்கு தப்ப விரும்புகிறவர்கள் தங்களுக்கு அடைக்கலம் வேண்டும் என்று சொன்னால் அந்த அடைக்கலம் வந்து புகுவதற்காக கட்டப்பட்டது 2வது பட்டணம். 3வது நோக்கம் என்ன? கர்த்தர் நல்லவே சோதரம். அந்த 41ஆம் வசனம் சொல்லி பிழைத்திருக்கும்படி. முதலாவது முற்பகை இல்லாமல் வாழ்வதற்கு ஒரு பட்டணம். 2வது அடைக்கலமும் பாதுகாப்புமாய் வாழ்வதற்கு ஒரு பட்டணம். 3வது நீண்ட நாட்களுக்கு பிழைத்திருந்து வாழ்வதற்கு ஒரு பட்டணம். இந்த 3 நோக்கம்தான் இந்த 3 பட்டணத்தின் பிரதான அடையாளங்களாய் இருக்கிறது. அப்போ இந்த சூரியோதய திசை என்பது முதலாவது எதை காண்பிக்கிறது? முற்பகை இல்லாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்பதை காண்பிக்கிறதா இருக்கு. அதுதான் சூரியோதய திசையின் முதல் சத்தியம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்ப இந்த முற்பகை என்பது என்ன?
இந்த முற்பகை என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? வாசிக்கிறேன் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை. யோசுவாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவா 20:5. பழி வாங்குகிறவன் அவனை தொடர்ந்து வந்தால் அவன் பிறனை முற்பகையினின்று அறியாமல் கொன்றதினால் அவனை இவன் கையில் ஒப்பு கொடாதிருக்க வேண்டும். பழி வாங்குகிறவன் அவனை தொடர்ந்து வந்தான். இந்த முற்பகை, முன் விரோதம், முன் கசப்பு என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? இது சாதாரணமானது கிடையாதுங்க. அது துரத்திக்கிட்டே இருக்கும். நீங்க ரட்சிக்கப்பட்டு இருப்பீங்க, மனம் திரும்பி இருப்பீங்க, ஞானஸ்நானம் எடுத்து இருப்பீங்க, பரிசுத்தாவி பெற்று இருப்பீங்க, அந்நிய பாஷை பேசிட்டு இருப்பீங்க, திருவிருந்து எடுப்பீங்க, பகுதி நேர ஊழியம் செய்வீங்க, ஆண்டவருக்காக எதையும் செய்ய வைராக்கியமா இருப்பீங்க. எல்லாம் நல்லது தான். இந்த நற்கிரியைகள், நற்குணங்கள், நல் நடவடிக்கை எல்லாம் காணப்படும். ஆனா இருதயத்துல மட்டும் என்ன இருக்கும்னா, இந்த உபாகமம் 20:5 படி பழி வாங்குகிற எண்ணம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இல்லாட்டி அவன் நம்மளை பழி வாங்கிடுவானோ, இவன் நம்மளை பழி வாங்கிடுவாளோ என்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதற்கு பேர்தான் முற்பகை. அதற்கு பேர்தான் முன் விரோதம். வருடங்கள் மாறிடுச்சு, ஆனா நடந்த சம்பவத்தை மறக்க முடியல. காலங்கள் மாறிடுச்சு, ஆனா அவங்க செய்ததை இவங்களால விட முடியல. நேற்றைக்கு ஒரு செய்தி நான் பார்த்தேன். ஒரு சகோதரன் ஒரு கூட்டத்திலே பேசுகிறார். அப்போ அவர் சொல்றாரு, நான் இவங்க வீட்டுக்குள்ள போய் 28 வருஷம் ஆயிருச்சு அப்படின்றார். இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு 28 வருஷம் ஆயிருச்சு. என் வீட்டுக்கு எதிர் வீடுதான் இது, என் சொந்தக்காரங்க சொந்த வீடுதான். ஆனா அந்த வீட்டுக்குள் நான் நுழைஞ்சதே கிடையாது 28 வருஷம். அப்போ அந்த கூட்டத்தை நடத்துற ஆச்சரியத்தை எடுத்துக்கிறார். ஏன் அப்படி, என்ன காரியம்? 28 வருஷமா போலையா அப்படின்னா அதுக்கு ரொம்ப தெளிவா சொல்றாரு. நான் அப்போ 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன். நான் நல்ல ஒரு படிக்கிற பையன். அப்போ 8ஆம் வகுப்புலயே நான் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்டா வந்திருந்தேன், ஸ்கூல்லையும் ஃபர்ஸ்டா இருந்தேன். அதனால எல்லா டீச்சர்ஸும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என் மேல ரொம்ப இதா இருப்பாங்க. ஏன்னா 8ஆவது படிக்கும்போது நல்ல பேர் உண்டு, ஆனா எனக்கு தாய் தகப்பன் இல்லை. அப்போ நான் வீட்டுல போய் என்னை வளர்க்குற அந்த வீட்டுல உட்காந்து சாப்பிட உட்காந்துருக்கேன். சாப்பாட்டுக்கு உட்கார சொல்லிட்டாங்க, உட்காந்தாச்சு. முன்ன சாப்பாட்டுக்கு தட்டு வச்சாச்சு. அந்த அம்மா வந்து சாப்பாடு போறதுக்கு முன்னாடி சொன்னாங்க, பெத்த தாயும் இல்லாம தகப்பனும் இல்லாம அனாதை பையலை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. இந்த அனாதைக்கெல்லாம் சோறு போறதுக்காக உங்களை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், எனக்கு இது வேலை கிடையாதுன்னு சொன்னாங்க. என்னை உட்கார வச்சுட்டு சாப்பாட்டு தட்டை வச்சுட்டு, அனாதை பையனுக்கெல்லாம் சோறு போடுறதுக்கு நான் இங்க வரலன்னு சொன்னாங்க. அதோட நான் ஏஞ்சி வெளியில வந்தேன். என் படிப்பும் 8ஆம் வகுப்போடு முடிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கப்புறம் நான் படிக்க முடியல, படிக்கல, மன உளைச்சல். இப்போ எனக்கு கிட்டத்தட்ட 40 வயசு 45 வயசு ஆயிருச்சு. இன்னைக்கும் அந்த வீட்டுக்கு நான் இன்னும் போகல அப்படின்றார். அப்ப நல்லா கவனிக்கணும், சூரியோதய திசைதான். சூரியன்மானது தினமும் எல்லாருக்கும் உதிக்குது. பரிசுத்தவான்களுக்கும் மசுத்திரம் மனவாட்டி சபைக்கும் உதிக்கிற அதே சூரியன் தான் இந்த விரோதம் உள்ளவர்களுக்கும் கசப்புள்ளவர்களுக்கும் உதிக்குது. அவர்கள் சூரியோதய திசையில தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த முற்பகை மட்டும் அவங்களால விடவே முடியல. என் சொத்தை எழுதி தரணுமா, நான் சொத்தை எழுதி கொடுத்துறேன். எனக்குள்ளது எல்லாத்தையும் எடுத்து போவேன் பிடிவாதம் நிக்கிறாங்களா, எனக்கு எதுவுமே வேண்டாம், நானே கல்லறைக்குள்ள நிர்வாணமா தான் போறேன், நானே பெட்டிக்குள்ளதான் போறேன், யார் எடுப்பா வைப்பான்னு தெரியாது. அப்ப எனக்கு எது, எல்லாத்தையும் எடுத்துட்டு போட்டோம். ஆனா நான் பகைய மட்டும் விட மாட்டேன். அவங்க செய்ததை நான் மறக்கவே மாட்டேன். அவங்க கொஞ்சமா பண்ணாங்க, இப்படி அப்படியா பண்ணினாங்க, அவங்க செய்ததை என்னால நினைக்காம இருக்க முடியுமா? இதெல்லாம் யார் சொல்றாங்க தெரியுமா? நீதியின் சூரியனாகிய கர்த்தருடைய உதிப்பிலே வாழ்கிற விசுவாச ஜனங்கள் சொல்லுகிற வேதனையின் வார்த்தைகள்.
கர்த்தர் நல்லவை. எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நான் சத்தியத்தை முன்னிட்டு கொடுக்கிறேன். என்ன வாய்ப்புனா, நீங்க வாலண்டியரா போய் அவங்க கதவை தட்டி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டாம். நீங்க வழிய போய் அவங்கள்ட்ட சரண்டர் ஆக வேண்டாம். ஆனா நீங்க சரண்டர் ஆயிருவேன், நான் சத்தியத்துக்கு கீழ்ப்படிவேன், இருதயத்துல ஒரு தீர்மானம் பண்ணி பாருங்க. யாரிடத்தில் உங்களுக்கு முற்பகை இருக்குதோ அவர்களிடத்தில் பேசி கர்த்தரே அவர்களை கொண்டு வருவார். இப்ப செய்ய வேண்டியது என்ன? நீங்க வாலண்டியரா போய் அவங்களோட உடன்படிக்கை பண்ண வேண்டாம். ஆனா அவர்கள் உங்களிடத்தில் வந்தால், அவர்களுடைய காரியங்கள் உங்களுக்கு தெரிந்தால், உடனே உங்களுக்கு மன்னிக்க தெரியணும், ஏற்றுக்கொள்ள தெரியணும். அந்த முற்பகையை நீங்கள் அங்கே விட தெரியணும். சோத்திரம். அந்த விட்டு வெளியே வர தெரியணும். இல்லாவிட்டால் நீங்கள் சூரியோதய திசையில இருந்து வாழ்வதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீதியின் சூரியனாகிய தேவன் உங்கள் மீது உதித்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு சத்தியத்தை சொல்லட்டுமா? இந்த முற்பகை என்பது நிறைய பேர் சொன்னாங்க, பிசாசு பிரிச்சு வச்சுட்டான் பாஸ்டர், ஐயோ சாத்தான் நுழைஞ்சிட்டான் பாஸ்டர், அங்க ஆவி கிரியை. நான் சொல்றேங்க, தயவு செய்து நீங்க சத்தியத்தை நேசிக்கிறீங்க, அந்த பிசாசு பேயி சாத்தான் அசுத்தாவில பேசாதீங்க. என் ஊழியத்தை பாருங்க, என் பிரசங்கத்தை கேளுங்க. 1000த்துல ஒரே ஒரு முறை என்றைக்காவது இதை சொன்னாதானே ஒழிய மற்ற நேரங்களில் அவனை குறித்து பேசவே மாட்டேன். ஏன்னா எனக்கு அது அவசியமே இல்லை. ஏன் ஆண்டவரை குறித்து வசனத்தை குறித்து பேசவே நேரம் இல்லை. அப்புறம் அவனையே பலி போடணும். இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், தயவு செய்து இது சாத்தான் மேல் பழி போட்டுட்டு விலக பார்க்காதீங்க. ஆண்டவர் அவர்களை கொண்டு வரும்போது அவர்களை மன்னிக்க பழகுங்கள், அவர்களை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள், அவர்களை சோத்திரம் சாந்தத்தோடும் அன்போடும் நற்கிரியைகளை செய்ய பழகுங்கள். இந்த முற்பகை என்பது இன்றைக்கு நேற்றைக்கு வந்தது இல்லைங்க. இது வேதாகம காலத்துல வேதத்தில் உண்டான ஒரு வாழ்க்கை. திரும்பவும் சொல்றேன், முற்பகை என்பது வேதாகம காலத்துல வேதத்திலேயே உண்டானது. இந்த முற்பகை ரொம்ப அதிகமா யாருடைய குடும்பத்துல கிரியை செஞ்சிச்சு தெரியுமா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற 3 முற்பிதாக்கள். அதில் 3ஆம் பிதாவாகிய யாக்கோபின் வாழ்க்கையில தான் இந்த முற்பகை அதிகமா வந்துச்சு. யாக்கோபுடைய சகோதரனாக ஏசா சொன்னான், சீக்கிரம் என் தகப்பனுடைய நாள் வரும், அப்படின்னா எங்க அப்பா சாகுற நாள் வரும், அப்புறம் பார் 2ல் 1 பார்த்துக்கிறேன்னு சொல்லி இதை கேள்விப்பட்டு யாக்கோபு ஓடி போயாச்சு. ஏறத்தாழ 20 வருஷம் முற்பகை இருந்துகிட்டே இருக்கு. ஏசாவை குறித்து யாக்கோபுக்கு, யாக்கோபு குறித்து ஏசாவுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டம் வரும்போது ஆண்டவர் எதிரியும் பகைஞனும் கொல்லுவேன் என்று சொன்ன ஏசா இருக்கிற அதே பட்டணத்துக்கு யாக்கோபை திருப்பி கொண்டு வரும்போது யாக்கோபு பாருங்க, நல்ல ஒரு தேவ மனுஷன். ஏசா அவன் வழிய வந்து உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்வதற்கு முன்பாகவே யாக்கோபு தன்னுடைய ஆட்டையும் மாட்டையும் கழுதையும் ஒட்டகத்தையும் கோவேறு கழுதையும் ஓசை சேனம் வைத்து வேலைக்காரர்களை அனுப்பி ஏசாவுக்கு இலவசமா கொடுத்து தெண்டனிட்டு பணிய வைத்தான். இவனும் போய் தெண்டனிட்டு பணிந்து கட்டி பிடித்து அழுதான். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், கர்த்தர் 2 பரிவாரத்தை கொடுத்திருக்காரு, நான் சரண்டர் ஆக மாட்டேன்னு சொல்லவே இல்லை. ஏன்னாக்கா வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு சுக்கோத்துக்கு வந்தபோது அங்க சூரியன் உதித்தது. சூரியோதய திசையிலே வாழ்ந்தவன் யாக்கோபு. அதனால அந்த முற்பகையை மறந்தான். பகைத்தவனை ஏற்றுக்கொண்டான். சத்துரு விரோதித்தை கொலை செய்வேன் என்று சொல்லவனுக்கு நன்மை செய்து பரிசு பொருட்களை கொடுத்தான். இதுதான் தேவ வாழ்க்கை. இன்னைக்கு இந்த இரவுக்கு ஒரு ஜெபத்துல இந்த உபதேசத்தோடு கூடிய சத்தியத்தை கேட்கிறீங்க. இன்னைக்கு ராத்திரி உங்க ஜீவன் உங்களை விட்டு போயிடுச்சு. நல்லா சாப்பிடுறீங்க, நல்லா ஜெபிக்கிறீங்க, சிரிக்கிறீங்க, சந்தோஷப்படுறீங்க, ராத்திரி படுத்திருக்கீங்க, திடீர்னு நடு ராத்திரி 2 மணிக்கு ஜீவன் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
அப்போ இந்த முற்பகை என்கிற பட்டணத்தோடு முற்பகையின் அனுபவத்தோடு நீங்க போனீங்கன்னாக்கா, அந்த மோசே ஏற்படுத்தின 3 பட்டணத்தில் ஒரு பட்டணம் இந்த முற்பகை இல்லாதவர் வாழ்கிற பட்டணம். அந்த பட்டணத்துக்கு போகணும்னா இந்த மரிப்பதற்கு முன்பு முற்பகை மாறணும். அது கட்டின புருஷங்கிட்ட இருந்தாலும் சரி, நேசித்த மனைவி கிட்ட இருந்தாலும் சரி, உடன் பிறவாதவர்களிடத்தில் இந்த முற்பகை காணப்பட்டாலும் சரி, அல்லது ஆவிக்குரிய தகப்பன்மாராய் எந்த ஊழியக்காரிய நீங்க நினைச்சீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிராளியா மாறி இருந்தாலும் சரி, திரும்பவும் சொல்றேன், நீங்க வழிய போகாவிட்டாலும் ஆண்டவர் அவர்களை உங்களை தேடி கொண்டு வரும்போது சந்தோஷமா இணங்கி விடுங்க. இதுதான் சூரியோதய திசையிலே வாழ்கிறவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற நித்திய வெளிச்சம். இந்த மோசே பாருங்க, அழகா 3 பட்டணத்தை சூரியோதய திசையில கட்டுறாரு. அது எப்பயுமே நல்ல வெளிச்சம் இருக்கணும், நல்ல சூரிய சுத்திர வெளிச்சம் உண்டாகணும், அங்க நல்ல சுத்திர காற்று வரணும், ஜனங்களுக்கு தேவையான அனைத்தும் ஏற்படணும், இருளின் ஆதிக்கம் இருக்கக்கூடாது என்பதற்காக சரி பார்த்து சூரியோதய திசையிலே அந்த பட்டணத்தை கட்டுகிறார். அதுதான் கர்த்தர் நல்லவே பேசேர் என்கிறதான அருமையான பட்டணம். கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ இங்க 3 பட்டணத்தை சூரிய திசையில கட்டுவதற்கு முதல் காரணம், ஓ கர்த்தர் நல்லவர், முற்பகை இல்லாமல் ஒரு வாழ்க்கை. யாக்கோபும் ஏசாவும் இணைந்து விட்டார்கள். நீங்களும் உங்கள் எதிரியும் இணைவதற்கு நீங்கள் ஆயத்தமா இல்லையா? இயேசுவின் ஊழியத்தை குறித்து பேசணும்னா எது வேணாலும் பேசலாம், எவ்வளவு வேணாலும் பேசலாம், அவ்வளவு ரகசியங்கள் இருக்கு. இந்த இயேசுவின் வல்லமையை மன்னிக்கணும். இயேசுவின் ஊழியத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? இயேசுவை காட்டி கொடுத்தாச்சு, கையும் மெய்யுமா பிடிச்சாச்சு. இப்போ அவரை கொண்டு போய் பிலாத்துவின் அரண்மனையில வைத்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த நேரத்துல பைபிள் சொல்லுது, அது வரைக்கும் பகைவர்களா இருந்த அன்னாவும் காய்பாவும் ஒருவரோடு ஒருவர் மீண்டும் சிநேகிதர்களானார்கள். அல்லேலூயா. இயேசுவின் பாடுகள், இயேசுவின் வேதனைகள் சத்துருக்களை இணைத்தது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அன்னாவும் காய்பாவும் ஒருவரோடு ஒருவர் கர்த்தர் நல்லவே இணைந்தார்கள். யார்னால? இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் அந்த பகைஞர்களை ஒன்றாய் சேர்த்தது. அவர்களை ஒரே சூத்திரம் அன்புக்குள் கொண்டு வந்தது. இதெல்லாம் கர்த்தர் செய்ய முடியும் என்று சொன்னால் ஏன் உங்களுக்கு ஆண்டவர் செய்ய முடியாது? உங்க வாழ்க்கையிலே அந்த முற்பகையை தயவு செய்து விடுங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்க, அபிஷேகம் பெற்று இருக்கீங்க, பிரதிஷ்டை பண்ணிருக்கீங்க, அர்ப்பணிச்சிருக்கீங்க, தியாகம் பண்ணிருக்கீங்க, வைராக்கியமா இருக்கீங்க, எல்லாம் உண்மைதான். ஆனால் கர்த்தர் நல்லவே, இந்த ராஜ்யத்தை இழக்க வேண்டிய ஒரு விளிம்புல நீங்க நிக்கிறீங்க. ஏன் இந்த ராஜ்யத்தை இழக்க கூடாதுன்னாக்கா, இன்னைக்கு சூரியோதய திசையாகிய கர்த்தர் உதிக்கிற திசையிலிருந்து உங்கள்கிட்ட பேசுறாரு. அந்த முற்பகையை விட்டு விடுங்கள். அதிலிருந்து வெளியே வாருங்கள். உங்களை தயவாய் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. இரண்டாவதாக, இந்த சூரியோதய திசையிலே மோசே கட்டின 3 பட்டணங்கள்ல 3 காரணங்கள் உண்டு. அதுல 2வது காரணம் என்ன? அந்த உபாகமம் 4ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் சொல்லுது, அடைக்கல பட்டணமாய் அந்த பட்டணம் இருந்தது. அடைக்கல பட்டணம். கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த அடைக்கல பட்டணமாகிய சோத்திரம் நல்ல ஒரு பட்டணமாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டுமே. அதைத்தானே கர்த்தர் விரும்புகிறார், அதைத்தானே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்ப இந்த அடைக்கல பட்டணம் என்றால் என்ன?
இந்த அடைக்கல பட்டணம் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? வேதத்திலிருந்து இந்த அடைக்கல பட்டணத்தை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். யோசுவாவின் புஸ்தகம் 21 அதிகாரம் 32 வசனம். யோசுவா 21:32. நப்தலி கோத்திரத்திலே கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமாக கலிலேயாவில் உள்ள கேதேசையும் அதன் வெளி நிலங்களையும், அம்மோத்தோரையும் அதன் வெளி நிலங்களையும், கர்தானையும் அதன் வெளி நிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 3. அல்லேலூயா. இந்த அடைக்கல பட்டணம் என்றால் என்ன? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இது சோத்திரம். கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணம். கொலை செய்தவனுக்கு நல்லா கவனிக்கணும். கொலைக்கு தப்பி ஓடி வருகிறவனுக்கு அடைக்கல பட்டணம் அல்ல. யார் கொலை செய்தானோ அல்லது கொலை செய்கிறானோ அவனுக்கு அடைக்கல பட்டணம். இப்போ உலகத்தின் ஏதி என்ன சொல்லுகிறது? நீதிமன்றங்கள் என்ன சொல்லுகிறது? மத்திய அரசாங்கத்தின் சட்டத்திட்டம் என்ன சொல்லுகிறது? ஒருவன் கொலைக்கு பயந்து வந்தா, சாவுக்கு தப்பி ஓடி வந்தா அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்கள தப்பு வைக்கணும். இதுதான் சட்டம் சொல்லுகிறது, உலகத்தின் நீதி சொல்லுகிறது. ஆனா இங்க பைபிள் என்ன சொல்லுது? கொலை செய்கிறவன் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கொலை செய்தவனுக்கு சோத்திர அடைக்கல பட்டணமாகும். இப்போ எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, ஒருத்தர் இப்போ பயங்கர கோபத்தோடு இன்னொருத்தனை கொலை பண்ணியாச்சு. இப்ப அவனை பிடிச்சு கொண்டு போய் ஜெயில போறது நியாயமா? இல்ல அவனுக்கு வீட்டுல மறைச்சு வச்சு சாப்பாடு கொடுத்து அவனை ஊட்டி வளர்க்கிறது நியாயமா? ஆனா வேதம் சொல்லுகிறது, மோசே என்கிற அந்த மனுஷன் அவர் தேவ மனுஷனாய் மாறுவதற்கு முன்பு, மோசே என்கிற தீர்க்கதரிசி அவர் தீர்க்கதரிசியாய் மாறுவதற்கு முன்பு அவர் ஒரு கொலை செய்த மனுஷனாகத்தான் மோசே இருந்தார். ஒரு கொலையை செய்துவிட்டுதான் வனாந்திரத்திலே அலைகிறவராய் இருந்தார். அந்த கொலை செய்த மனுஷனாகிய மோசேக்கு தான் யாத்திரையாகமம் 3 அதிகாரத்திலே தேவன் முச்செடி தண்ணிலே பற்றி எறிந்து, மோசே மோசே, நான் தான் உன் தேவன், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, என்னை பின்பற்றி வா, நான் சொல்லுகிறதை செய் என்று சொல்லி அந்த மோசேக்கு அடைக்கலம் கொடுத்ததே ஆண்டவர் தான். எந்த மோசேக்கு? கொலை செய்த மோசேக்கு. அப்ப பைபிள் என்றா கொலைக்காரனுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுக்கும். கொலை பண்றவனுக்கும் கொலை செஞ்சவங்களுக்கும் ஆண்டவர் இடம் கொடுத்து அவங்களெல்லாம் சுத்திர தண்டனைக்கு விடமாட்டார் என்பது கிடையாது. இங்க சத்தியத்தை தெரிந்து கொள்ளணும். இங்க சொல்லப்படுகிற அடைக்கலம் என்பது, இவன் கொலைக்காரனா இருந்தாலும் அந்த மனுஷனுக்கும் அவனுக்கும் ஒரு பயம் இருக்கு. இவன் பயப்படாமல் மற்றவனை கொலை செய்திருக்கலாம். ஆனா தன்னுடைய ஜீவன் என்று ஒன்றை நினைக்கும் போது, தன்னுடைய சரீரம் என்று ஒன்றை நினைக்கும் போது, ஐயோ எனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று நினைக்கும் போது அந்த மனுஷனுக்கு என்ன தேவையாயிருக்கிறது? ஒரு அடைக்கலம் தேவையாயிருக்கிறது. ஒரு அடைக்கலம் தேவையாயிருக்கு. இன்னும் பைபிள்ல சில சம்பவத்தை சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகம் 5 அதிகாரத்துல பேதுரு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். நீங்கள் பரிசுத்தாவியினிடத்தில் பொய் சொன்னீர்கள், அதனால் உங்களை அடக்கம் பண்ணுகிறவருடைய வாலிபருடைய பாதங்கள் இதோ நிற்கிறது என்று சொன்ன உடனே அனனியா என்கிற மனுஷனும் சப்பிராள் என்கிற மனைவியும் அங்கேயே விழுந்து செத்தார்கள். 2 பேரும் இறந்து வசத்துல ஒட்டுமொத்த ஜனங்க பார்க்க இந்த தீர்க்கதரிசி விழுந்து செத்தே போயாச்சு. எழுத்தின்படி சொல்லணும்னா அவங்க வசத்துல ஒரு விதமான கொலை செய்யப்பட்டாங்க. ஆனால் இதே பேதுரு மீண்டும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கையில் அப்போஸ்தலர் நடபடிகள் 12 அதிகாரத்திலே கர்த்தர் தூதனை அனுப்பி
அறையிலே வெளிச்சம் பிரகாசிக்க செய்து, கைகளுக்கிற சங்கிலி அருந்து கீழே விழச் செய்து, பூட்டியிருக்கிற கதவுகளின் வழியாகவே பேதுருவை வெளியே கொண்டு வந்து, பிரதான கதவு வந்தபோது தானாய் திறவுண்டு, சாத்தப்பட்டிருக்கிறேன் சோத்திரம், அந்த மார்க்கின் மறுபேர் கொண்டே மரியாளுடைய வீட்டுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அந்த கதவை தட்டி உள்ளே போய் சாட்சி சொல்ல வைக்கலாம். இவ்வளவு நடந்தும் இந்த பேதுருவுக்கு ஒரு ஆபத்து வரல, ஒரு தீங்கு வரல. தேவன் அடைக்கலமாயிருந்தார். இது எதை காண்பிக்கிறது? எனக்கன்பான தேவச்சனமே, இந்த சூரியோதய திசை என்பது தேவனால் நமக்கு கிடைக்கிற ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை கொடுக்கிறது. அவ்வுலகமும் அரசாங்கமும் நம்மளை தோண்டும், துருவும், கேள்வி கேட்கும், அங்கெங்கு அலக்களிக்கும், தண்டிக்கும், சோத்திரம் பட்டினி போடும், பசியோடு இருக்க வைக்கும், சிற்றிக்கும், கேவலப்படுத்தும், என்னமும் செய்யும். ஆனால் தேவனிடத்தில் வந்த உடனே ஆண்டவர் என்ன செய்வார்? அவர்களை முதலாவது நல்ல அடைக்கலம் கொடுத்து, தான் செய்தது தவறு என்கிறதை உணரத்தக்கதாய் கர்த்தர் உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து விடும். மோசேயை ஒரு நாள் கர்த்தர் உணர வைத்தார். இந்த அவசோத்திரம் பேதுருவை ஒரு நாள் கர்த்தர் உணர வைத்தார். அதனால தான் சொல்கிறோம், ஒருவனை கொலை செய்த மோசையை கொண்டு 6 லட்சம் பேரை கர்த்தர் போஷித்தார். 2 பேர் மரணத்துக்கு காரணமா இந்த பேதுருவை கொண்டு 3000 5000 பேர் ரட்சிப்புக்குள் நடத்தினதும் அல்லாமல் பல சபைகள் எழுப்பப்படவும் பேதுருவை பயன்படுத்தினார். அப்ப தேவனாகிய கர்த்தர் என்கிறவர் யார்? அவர் நல்ல அடைக்கலமானவர். இங்க இன்னும் கொஞ்சம் வெளிப்படையா நான் பேசுறேன். இந்த சூரியோதய திசையில் இருக்கிற 2வது பட்டணம், இது ஒரு அடைக்கல பட்டணம். இந்த அடைக்கல பட்டணத்தில் இருக்கிறவர்கள் யார் தெரியுமா? நீங்கள், நான், நாம் தான். இப்ப கிறிஸ்துவுக்குள் இருக்கிற எல்லாமே ஆதிகால பரிசுத்தவான்களா? இல்லையே. கிறிஸ்தவர்களாய் வாழ்கிற எல்லாருமே உத்தமர்களா? இல்லையே. பைபிள் படிக்கிற எல்லாருமே வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாரா? இல்லையே. எல்லாருமே ஒரு காலத்துல பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போனோம். ஆனால் மற்ற மதங்களும் மார்க்கங்களும் கொள்கைகளும் கோட்பாடுகளும் நம்மை குற்றவாளியாய் பார்த்தது, நம்மளை சொத்திரம் அநியாயக்காரர்களாய் பார்த்தது. ஆனால் இந்த கிறிஸ்தவமும் கிறிஸ்துவின் வேதமும் சத்தியமும் தான் நமக்கும் ஒரு அடைக்கலம் கொடுத்து, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று பாவிகளாய் இருந்த நம்மை நீதிமான்களாய் மாற்றினது. சூரியோதய திசை என்கிறது எதை குறிக்கிறது? குற்றவாளிகளாய் இருக்கிறவர்களை குற்றமற்றவர்களாய் மாற்றுவது, பாவிகளாய் இருக்கிறவர்களை பரிசுத்தவான்களாய் மாற்றுவது, வழி தெரியாமல் தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறவர்களை நேர்வழியாய் நடத்துவது. அதுதான் சூரியோதய திசை. உங்களுக்கு யார் அடைக்கலம் கொடுத்தா கொடுக்கல எனக்கு தெரியல. நீங்க எப்படிப்பட்ட அடைக்கலத்தை நாடுறீங்க, தேடுறீங்க என்பது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சிறந்த அடைக்கலம் அப்படின்னா அது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த நல்ல பாதுகாப்பின் அடைக்கலம். அவருக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும், எல்லா அக்கிரமத்தின் கரைகளும் நீக்கப்பட்டுவிடும். ஆண்டவர் உங்களை உள்ளும் புறம்பும் சுத்திகரித்து அவருடைய குமாரனும் குமாரத்தியுமாய் அற்புதமாய் மாற்றிவிடும். இதுதாங்க அந்த சூரியோதய திசையில் இருக்கிற 3 பட்டணத்தில் 2வது பட்டணம். இந்த 2வது பட்டணத்துக்கு பெயர் ராமோத். இந்த ராமோத் என்பது நல்ல அடைக்கலத்தை குறிக்கிறது. அதைத்தான் கர்த்தர் நல்லவே சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 2வது வசனத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது இவ்விதமாய் சொல்லுகிறார். வாசிக்கிறேன். சங்கீதம் 18 2வது வசனம்.
கர்த்தர் நல்லவன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். இவ பாருங்க, இந்த சங்கீதக்காரன் அந்த 18:2 ஆண்டவருக்கு 8 நாமங்களை 8 அடையாளத்தை சொல்றார். அதுல 7 அடையாளத்தை சொல்லிட்டு 8ஆவதா என்ன சொல்லி முடிக்கிறார் தெரியுமா? இந்த கர்த்தர் தான் என் உயர்ந்த அடைக்கலம். முதல் காரியம் என்ன? 1 கன்மலை, 2வது கோட்டை, 3வது இரட்சகர், 4வது தேவன், 5வது துருகம், 6வது கேடகம், 7வது இரட்சண்ய கொம்பு. இது சொல்லிட்டு 8ஆவதா சொல்றாரு, என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னாக்கா, இன்னைக்கு நான் ஒரு பாஸ்டரா இருக்கிறேன். இன்னைக்கு வேதத்தை போதிக்கிறவனா இருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் தெரிந்தபடி ஒரு சாதாரண, ஒரு எளிமையான, ஒரு சின்ன ஒரு ஊழியக்காரரா இருக்கு. இதுதான் என்னுடைய ஒரு அற்பமான அடையாளம். ஆனா இந்த அற்பமான அடையாளமா இருக்கிற என்னையவே கொலை செய்யறதுக்கு எத்தனையோ பேர் முயற்சி பண்ணாங்க. எத்தனையோ பேர் ஆட்களை அனுப்புனாங்க. நாகர்கோவில்ல இருந்து ஒரு டீம் என்னை கொலை பண்றதுக்குன்னே பட்டயங்களோட வந்தது. கன்னியாகுமரியிலிருந்து ஒரு ஊழியக்கார, பகுதி நேர முழு நேர ஊழியம் செய்யற ஊழியத்தில் முதிர்ச்சி இல்லாத ஒரு கூட்டம் கன்னியாகுமரியிலிருந்து என்னை கொலை பண்றதுக்குன்னே ஆட்களை அனுப்பி வச்சிருந்தாங்க. அப்புறம் நான் கும்பகோணத்துல ஊழியம் செய்யும் போது ஒரு கிராமமே ஊருக்குள்ள வரக்கூடாது, அவனை கட்டி வச்சு சுத்திர காலை உடைச்சி இந்த சாமிக்கு பலி கொடுக்கணும்னு சொல்லி வேறவனுக்கு பலி கொடுப்பதற்காக நீ ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாங்க. அதுல இருந்து கர்த்தர் காப்பாற்றினான். தஞ்சாவூர்ல பழைய பஸ் ஸ்டாண்ட்ல சரஸ்வதி கபேன்ற ஹோட்டல்ல நான் ஹோட்டல் டேபிள் துடைக்கிறவனா இருந்து அங்கவே சப்ளையரா மாறி சூப்பர்வைசரா ஆகி கடைசி கல்லாப்பட்டியில உட்கார்ந்து இருக்கேன். அப்போ அந்த கல்லாப்பட்டியில தலையை சுத்தி 17-18 வகையான விக்கிர படங்கள். நான் நல்ல அந்நிய பாஷை சோத்திரம் பண்ணி அந்நிய பாஷை பேசிக்கிட்டு கல்லாப்பட்டியில உட்காந்து பணம் வசூல் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த 18 படங்கள்ல இருக்கிற ஒட்டுமொத்த பூக்களும் அருந்து ஒரே நேரத்தில் கீழே விழுந்தது. அங்கிருந்த குத்து விளக்கும் அணைஞ்சு போச்சு. உடனே சொல்லிட்டாங்க, இவன் தான் ஏதோ மந்திரம் பண்ணிட்டா, இவனை விடக்கூடாதுன்னு சொல்லி பரிசுத்தாவிக்கு முன்பாக சொல்லுகிறேன். உடனே எனக்காக பவுன்சர்களை பாதுகாக்கிற பவுன்சர்கள், ஓசத்தர் உயிரை எடுக்கக்கூடிய பவுன்சர்கள் ஆயத்தப்படுத்தி மறுநாள் காலையில் வந்திருக்காங்க. அதுல இருந்து கர்த்தர் காப்பாற்றினார். அப்புறம் 4 மாவடியில நான் சோத்திர மோகன் சிலாசஸ் அவர்களோடு இணைந்து தேவடைய வீட்டிலே செய்தி கொடுக்க போகும்போது நான் முன்னாடி வண்டியில போயிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்த ஒரு வண்டி பயங்கரமா மோதி அந்த வண்டி பின்பக்க வண்டியை மேலே ஏறிடுச்சு. நிறைய பேருக்கு அடி, காயம், ரத்தம், சொத்துரும், எலும்பு முறிவுகள். ஆனா ஆண்டவரோ என்னை காப்பாற்றினார். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்கா, அந்த சூரியோதய திசையில் இருக்கிற அந்த நீதியின் சூரியனாகிய கர்த்தரை நான் நம்புறேன். அவர் எனக்கு அடைக்கலம் என்று சொன்னேன். அதனால இன்னைக்கும் அந்த அடைக்கலம் என்னை பாதுகாக்கிறது. அந்த அடைக்கலம் தான் என்னை தப்பு வைக்கிறது. அந்த அடைக்கலம் தான் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறது. இப்படி வாழ்க்கையிலே மற்றவர்கள் மரித்ததை நான் பார்த்ததை விட எனக்கு வந்த மரணங்கள் தான் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஆனா அந்த எல்லா மரணத்துக்கு தப்பி இன்னைக்கு சில மனசார சொல்றாங்க, இன்னும் இவன் சாவலையா அப்படின்னு மனசார ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வைத்திருக்கிறார். இதுதான் சூரியோதய திசை. அந்த மோசே கட்டின 3 பட்டணத்திலே 2வது பட்டணம் அது ராமோத். அது நல்ல அடைக்கலத்தை குறிக்கிறது. இந்த கிறிஸ்துவின் அடைக்கலத்துக்குள் நீங்கள் இருந்து கொண்டு விட்டால் இந்த உலகத்தின் எந்த அடைக்கலத்தை விட கிறிஸ்துவின் அடைக்கலம் உங்களுக்கு நித்திய பாதுகாப்பை கொடுக்கும், நிரந்தர பாதுகாப்பை கொடுக்கும். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் காக்கப்படும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்.
இந்த சோத்திரம் மோசே சூரியோதய திசையில கட்டின 3 பட்டணங்களில் 3வது பட்டணம் எந்த பட்டணம்? அதோ சோத்திரம், அது மனாசே கோத்திரத்துக்குரிய பாசானில் உள்ள கோலான் என்கிற பட்டணம். இந்த கோலான் என்கிற பட்டணம் எதை குறிக்கிறதா இருக்கிறது? பிழைத்திருக்க வைக்கிற ஒரு பட்டணம். அல்லேலூயா. தப்பி ஓடுகிறவர்கள் பிழைத்திருக்கும்படி அவர்களுக்கு ஒரு அடைக்கலத்தை கொடுக்கிற, அவர்கள் வாழ்நாளில் உயிரோடு இருக்க பண்ணுகிற அந்த பட்டணம் தான் இந்த அருமையான சோத்திரம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே 3வது பட்டணம் இந்த கோலோன் என்கிற பட்டணம். எனக்கன்பானவர்களே, இந்த பிழைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த பிழைத்திருத்தல் என்றால் என்ன? அது எதை குறிக்கிறதா இருக்கு? வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அல்லேலூயா. இந்த 3வது பட்டணம் கர்த்தர் நல்லவே பாசானில் இருக்கிற கோலோன் என்கிற பட்டணம். இந்த கோலோன் என்கிற பட்டணம் சூரியோதய திசையில் இருக்கிற மோசே கட்டின 3வது பட்டணம். இந்த பட்டணம் எதை குறிக்கிறது? பிழைத்திருப்பதை குறிக்கிறது. எதிலே பிழைத்திருக்க வேண்டும்? 2 காரியம் ஆகணுமா? 1 பாவங்களுக்கு சாகணும், 2வது நீதிக்கு பிழைக்கணும். பாவங்களுக்கு சாவதும் நீதிக்கு பிழைப்பதும் தான் தேவனுடைய நியமம். ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு நீதிக்கு பிழைக்க விருப்பம் இருக்கு, ஆனா பாவத்துக்கு சாக விருப்பம் இல்லை. ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், பாவம் சாகும் போது நீதி தானாகவே பிழைத்துவிடும். அல்லேலூயா. ஆனா நீதி சாகும் போது உங்கள் பாவமும் உங்க சரீரமும் சேர்ந்தே சாகும், அது நரகத்துக்கு போகும். திரும்பவும் சொல்றேன், பாவத்துக்கு சாகும் போது நீதி தானாகவே பிழைத்துக் கொள்ளும். ஆனா நீதி சாகும் போதோ உங்களுடைய பாவமும் செத்து உங்க சரீரமும் செத்து அது நரகத்துக்கு போகிறதாய் மாறும். அப்போ தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற அழகான ஒரு வார்த்தை என்ன? நீ பிழைத்திருக்கும்படிக்கு, ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, நான் கிருபை செய்கிற தேவனாய் இருக்கிறேன். நீ பிழைத்திருக்கும்படிக்கு நான் இரக்கம் பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறேன். ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, நீ பிழைத்திரு என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று அருமையான ஒரு வசனம் உண்டு. வாசிக்கிறேன், எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். எசேக்கியேல் 16:6. நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்திலே கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே. இங்க ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை ஒரு தாய்க்கு பிறந்திருக்குது. ஆனா அந்த குழந்தைய தூக்க ஆள் கிடையாது, அந்த குழந்தைய குளிப்பாட்ட ஆள் கிடையாது. தொப்புள் கொடி அறுக்கப்படல, உப்பினால் கழுவப்படல, தண்ணீரினால் சுத்திகரிக்கப்படல, துணியினால் சுற்றப்படல. கற்ப பிறப்பில பிறந்தது நிமித்தம் தாயினுடைய பிறப்பின் ரத்தமும் கிடக்குது, அந்த ரத்தத்தின் மேலேயே பிள்ளை கிடக்குது. அப்போதான் ஆண்டவர் அந்த வழியா போறாரு. ஐயோ என்று பார்க்க ஒருவரும் இல்லாத அந்த பிள்ளைய பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பிழைத்திரு என்று உனக்கு சொன்னேன். சரி, இப்ப ஆண்டவர் பிழைத்திரு என்று சொல்லுகிறாரே, எதிலே பிழைத்திருக்க வேண்டும்?
எப்படி பிழைத்திருக்க வேண்டும்? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஓசியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஓசியா 6:2. 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அல்லேலூயா. மனைவியின் வீட்டிலே போய் பிழைத்திருப்பது அல்ல, புருஷனுடைய சந்ததியில் போய் பிழைத்திருப்பது அல்ல, தேவனுடைய சமூகத்திலே பிழைக்க தெரிய வேண்டும். சூரியோதய திசை என்பது முதலாவது முற்பகை இல்லாதவர்கள் வசிக்கிற ஒரு திசை. சூரியோதய திசை என்பது 2வதாக அடைக்கலம் கொடுக்கிற ஒரு திசை. சூரியோதய திசை என்பது 3வதாக அது படைத்திருக்க வைக்கிற ஒரு திசை. நாம் எதிலே படைக்க வேண்டும்? ஓசியா 6:2 சொல்லுகிறபடி நாம் அவருடைய சமூகத்தில் படைக்க வேண்டும். கல்லுகளை அப்பங்களாக்கி புசித்து அதிலே பிழைக்க தெரியணும். வாய்க்காலின் தண்ணீரை குடிப்பதை விட ஜீவ தண்ணீரை குடித்து அதிலே பிழைக்க தெரிய வேண்டும். வானத்தின் அப்பமாகிய வேதத்தை வாசிப்பதினால் அதனால் பிழைக்க தெரிய வேண்டும். தேவனை விசுவாசிக்கிறதுனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அஸ்திபார உபதேசமே விசுவாச உபதேசம். அந்த விசுவாசத்திலே பிழைத்திருக்க தெரியணும். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவரோடு இணைந்து பிழைத்திருக்க தெரியணும். இதுதான் கர்த்தருக்காக பிழைத்திருக்கிற அனுபவம். அதை விட்டுட்டு நல்ல நான் பூஸ்ட் சாப்பிடுவேன், நல்ல எனர்ஜி சாப்பிடுவேன், நல்ல நியூட்ரின் சாப்பிடுவேன், நல்ல கால்சியம் சாப்பிடுவேன், எனக்கு நல்ல அதை சாப்பிடுவேன் இதை சாப்பிடுவேன், அதனால நான் பிழைப்பேன் என்று சொன்னால் நீங்கள் இன்னும் பாவத்துக்கு சாகவும் இல்லை, நீதிக்கு பிழைக்கவும் இல்லை. நீதிக்கு பிழைக்கிறது என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய சந்நிதியில் தேவனுடைய சமூகத்தில் பிழைக்கணும், அவருடைய நிழலில் குடியிருக்கணும். அதுதான் கர்த்தர் இருக்கும். அப்ப கடைசியாய் இந்த சூரியோதய திசை என்பது மோசே கட்டின அருமையான 3 பட்டணங்கள். அந்த 3 பட்டணத்தில் முதல் பட்டணம் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, பேசேர் என்கிற பட்டணம். 2வது பட்டணம் ராமோத் என்கிற பட்டணம். 3வது பட்டணம் கோலோன் என்கிற பட்டணம். இந்த பேசேரில தான் முற்பகை இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ராமோத்தில தான் அடைக்கலமானவர்கள் இருக்கிறார்கள். இந்த கோலோனில் தான் நிலைத்திருக்கிறவர்கள் பிழைத்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இந்த அருமையான சூரியோதய திசையின் இந்த மகிமையான சத்தியம் வெளிப்பாடு உங்க வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்று உண்டாகி இது ஒரு பிரசங்கமாய் இல்லாமல் உங்களை உணர்த்துவிக்கிற, உங்களை எச்சரிக்கிற, உங்கள் ஆத்மாவை கர்த்தருக்கு நேராய் திருப்புகிற, தேவனுடைய ரூபமாய் உங்களை மாற்றுகிற அந்த சத்தியமாய் இது மாறட்டும் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்களும் நாமும் சேர்ந்து ஒரு காலம் வரும்போது தேவனுடைய ராஜ்யத்திலே சந்திக்க போகிறோம், தேவனுடைய சந்நிதியிலே சந்திக்க போகிறோம். அந்த விசுவாசத்தில் நம்முடைய வாழ்க்கை கடப்பதாக ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஒரு சூரியோதய திசையாய் என் வாழ்க்கையை மாற்றினார். மோசே அந்த சூரியோதய திசையை வைத்து 3 பட்டணங்களை கட்டினான் ஐயா. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே யோசேப்பின் புத்திரன் லூஸ் என்கிற ஒரு பட்டணத்தை கட்டினான் ஐயா. உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே நீதிமான் ஆசீர்வாதமான பட்டணத்தை கட்டினான் ஐயா. இவர்களெல்லாம் பட்டணத்தை கட்டினார்கள். நாங்கள் பட்டணத்தை கட்ட முடியவில்லை, ஆனால் சூரியோதய திசையிலேயாவது இருக்கே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம்.
லிபல் லாபா லிபதன சூரியோதய திசையிலே நடத்துகிறவரே, சூரியோதய கொண்டு போகிறவரே, ஓ கர்த்தர் முற்பகையெல்லாம் மாற்றுவீராக. எல்லா நீதியை பின்பற்றி இருந்தும் ஒரே ஒரு நியாயமாகிய அந்த முற்பகையை நாங்கள் விடாதது நிமித்தம் ராஜ்யத்தை இழந்து விடாதபடிக்கு, பரலோகத்தை இழந்து விடாதபடிக்கு எல்லா முற்பகைகளும் இன்றைக்கே மாற்றப்படுவதாக, இன்றைக்கு மன்னிக்கப்படுவதாக. யாக்கோபு ஏசாவை ஏற்றுக்கொண்டதை போலவும், ஏசா யாக்கோபை ஏற்றுக்கொண்டதை போலவும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாற்றுவீராக. இரண்டாவதாக, ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. கீலேயாத்தில் உள்ள ராமோத் என்கிற பட்டணத்தை போல ஒரு அடைக்கலத்தின் தேவனாய் நீர் எங்களுக்கு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் கோட்டையும் துருகமும், ஓ சுது நம்பி இருக்கிறவரும் அடைக்கலமா இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, மூன்றாவதாக, ஓ கோலோன் பட்டணமாய் எங்களை மாற்றி, ஓ பிழைத்திருக்க வைக்கிறவரே, ஓ தேவனுடைய சந்நிதியில் பிழைக்கிறவர்களாக எங்களை மாற்றுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ரகதடி கதடபோ தியாக்கா டகதட கதரேக்க துரபல பலபல பலா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் கர்த்தரை துதிங்க. ஆண்டவரே, இந்த தேவ வார்த்தையை, இந்த உபதேசத்தை கேட்டு உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே மெய்யான மாற்றங்கள் வருவதாக, சத்தியத்தின் மாற்றங்கள் வருவதாக, தேவனுடைய கிருபையின் மாற்றங்கள் வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சூரியோதய திசையிலே இவர்களை நடத்தும், மோசையை போல நடத்தும். ஆண்டவரை முற்பகை இல்லாதவர்களாய் நடத்தும், அடைக்கலம் உள்ளவர்களாய் நடத்தும், நீண்ட கால பிழைத்திருக்கிறவர்களாய் நடத்துவீராக. நீர் ஜெபத்தை கேட்டதற்காக ஒரு கோடி ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாம ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.